செய்யாத தப்புக்கு மத்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற பாவியோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட அப்பவே சொல்லி என்னை அத்திவிட சொல்லிட்டேன் சார். பஞ்சாயத்துல சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லாம போயிருச்சு. அப்பப்ப வருவான், பார்க்க முயற்சி பண்ணுவான். நான் அவன்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிறது இல்லை சார். அவன் என் பக்கமே வராம ஒதுங்கி போயிட்டான் சார். இப்ப அவர் எங்க இருக்காரு? ஏதோ ஆம்பூர் பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு கேள்விப்பட்டேம்மா. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவனா நல்லாவா இருக்க போறான்? எங்கேயாவது அசிங்கப்பட்டுட்டு தான் இருப்பான். அட்ரஸ் கிடைக்குமா? இல்லம்மா, அட்ரஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஏம்மா, யார் மூலமாவது விசாரிச்சா உங்க புருஷனை கண்டுபிடிச்சிடலாமா? இல்ல சார், எனக்கு யாருக்கிட்ட விசாரிக்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த ஆளு மொத்தமா நான் தலைமொழிகிட்டேன். அந்த ஆளு நினப்பு கூட வரக்கூடாதுன்னு அந்த ஆளு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நான் ஒதுக்கிட்டேன். இப்ப நான் இங்க இருக்கிறது கூட அவனுக்கோ அவன் சொந்த பந்தத்துக்கோ தெரிய வாய்ப்பில்லை. என்னம்மா நீங்க, அவர் கிடைச்சாதான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. அந்த ஆளுகிட்ட சண்முகம்னு ஒரு கிளீனர் வேலை செஞ்சா சார். அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். அவனை வேணா விசாரிச்சு பாருங்களேன். அந்த சண்முகம் வீடுங்க? அது நேரா போனீங்கன்னா 4வது தெருவுல 3வது வீடு. மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ரொம்ப நன்றிமா. சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வாங்க. ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்க தான் அந்த வழியா ஒரு காரை டோ பண்ணிட்டு போனீங்கயா? ஆமாமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐயா, நீங்க அந்த வழியை கடந்து போகும்போது யார் யார் பக்கத்துல இருந்தாங்கன்னு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? தம்பி, அன்னைக்கு ரோடு டிராபிக் பிளாக் ஆகுதுன்னு என்ன சீக்கிரமா வேலை பார்க்க சொன்னாங்க. அதனால போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ ஆக்சிடென்ட் ஆனவர் ரோட்ல கிடந்தாரு. கூட ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருந்தான். அப்ப அங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன பார்த்ததும் கிளம்பிட்டாங்கப்பா. அவங்க முகத்தை கூட நான் சரியா கவனிக்கலப்பா. எனக்கு அன்னைக்கு வேலை வேற அதிகமா இருந்துச்சா, சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனா அதுல ஒருத்த மட்டும் உன் மச்சான் செத்துட்டாரா பாடுறான்னு மட்டும் சொன்னான். ஐயா, பேசினவரு பாக்குறதுக்கு எப்படி இருந்தாரு? அவரோட போட்டோ கண்டா உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? இல்ல தம்பி, அவரு பேச்சு குரல் மட்டும்தான் இன்னும் காதுல இருக்கு. முகம் சரியா ஞாபகம் இல்ல தம்பி. எனக்கும் வயசாயிடுச்சுல்ல. அப்பா அவருக்கு மச்சானா கண்டிப்பா அவரு தமிழோட அப்பாவா தான் இருக்கணும். ஐயா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க தம்பி. நீங்க என் கூட வரணும்யா. எங்க? இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்த எங்க வீட்டுல வந்து சொல்லணும்யா. இல்லப்பா, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்குப்பா. ஐயா ப்ளீஸ் ஐயா, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. பிடிங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கய்யா, ப்ளீஸ் ஐயா. சரி, நீங்க போங்க, நான் சட்டையை போட்டு வரேன். சரி வாங்க. போங்க தம்பி. வாங்க ஏறிக்கோங்க. சரி. யாரு? இங்க சண்முகம் சார் வீடு இதுவா? ஆமா, நீங்க? அக்கா, ஏன் அழுவுறீங்க? உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு அந்த ஆளு எந்த நிலைமையில இருக்காருன்னு வந்து பாருங்கம்மா. வாங்க வாங்க. தப்பு பண்ணவன் சட்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். நம்மள படைச்ச சாமி கிட்ட இருந்து தப்ப முடியாதுல்ல. அதான் சாமியா இவனுக்கு கூலிய கொடுத்துருச்சு. பணத்தை வாங்கிட்டு தான் சார் இந்த ஆளு பண்ணிருக்கான். ஆனா இவன் வாங்கின பணம் இவன் வைத்தியத்துக்கே சரியா போச்சு. இவன் எனக்கு தாலி கட்டின பாவத்துக்காக இது நாள் வரைக்கும் நான் கூலி வேலைக்கு போய் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு
நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா உங்க புருஷனுக்கு யார் பணம் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். திடீர்னு ஒரு நாள் கட்டுக்கட்டா பணத்தை கொண்டாந்து கொடுத்தான். ஏன் எதுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். இன்னையில இருந்து நாம பணக்காரங்களா ஆக போறோம்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் இவன் பண்ண தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இவர் குணமாகி வந்தாருன்னா தான் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அம்மா ஏதாவது பேப்பர் பேனா எதுவும் இருக்குமா? இருங்க தரேன். கொஞ்சம் எடுத்து கொடுங்க. நம்ம ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கலாம். சார் இந்தாங்க. அம்மா இது எங்க ஃபோன் நம்பர். ஒருவேளை உங்க புருஷனால் அதை பத்தி சொல்ல முடிஞ்சா, யாருன்னு அடையாளம் காட்ட முடிஞ்சா எனக்கு தயவு செஞ்சு தகவல் சொல்லுங்க. சரிங்க சார். தமிழ் என்ன தமிழ், ஆளை கண்டுபிடிச்ச எந்த தகவலும் கிடைக்கலையே. விடுங்க மாமா, பாத்துக்கலாம். கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு மாமா. சரிம்மா நாங்க வரோம். வாங்க சார். ஐயா வரோம். வாம்மா. இப்ப நம்ம இத பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோன்னு வீட்ல யாருக்கும் சொல்லிட வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன் தமிழ். மாமா சரி, நீங்க உள்ள போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கேம்மா? நீங்க போங்க, நான் வந்து சொல்றேன். ம். சரி. எங்க மேடம் போகணும்? அந்த சண்முகத்தோட வீட்டுக்கு போங்க. ஓகே மேடம். பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் கெஞ்சிச்சு. ஏதாவது புரியுற மாதிரி சொல்லியிருந்தா அந்த புள்ளைக்காவது பிரயோஜனமா இருந்திருக்கும்ல. செய்யாத தப்புக்கு பல வருஷமா அந்த புள்ளையோட தகப்பன் கொலப்பள்ளிய சுமந்துகிட்டு இருக்காரு. நல்லா சேர்ந்து வாழ வேண்டிய குடும்பம் உன்னால பிரிஞ்சு கிடக்குது. கடவுளே, என் புருஷன் திருந்திட்டாரு. இப்பவாத அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, அவரை பேச வை. அக்கா 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 யாரு? அக்கா கதவை தரேங்க்கா. அதான் யாருன்னு கேக்குறேன்ல. அக்கா கதவை தரேங்க, சொல்றேன் நானு.